நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வா ஜீவா. போ ஜீவா, போய் பேசு. போ. என்ன ஜீவா, என்ன மறந்துட்டியா? சொல்லு ஜீவா, என்ன மறந்துட்டியா? புரியல ஜீவா, உனக்கு தமிழ் புரியும்ல, நல்லா தானே பேசுவ. நீ என்ன மறந்துட்டியான்னு கேட்குறேன் ஜீவா. என்னைக்கு நான் நினைச்சிருக்கேன் இன்னைக்கு மறக்கிறதுக்கு? எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே என்ன தொந்தரவு பண்ணாத. அப்படின்னா அப்படின்னா இனிமே ஆஃபீஸ்க்கு வந்து என்ன பார்க்க கூடாது. மானசா வீட்டு வாசல்ல போய் நிற்க கூடாது. தவசி மாமா வீட்டு முன்னாடி போய் அழக்கூடாது. நீ ஆஃபீஸ் வாசல்ல வந்து தவமே இருந்தா கூட நான் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். வெளியே பார்க் பண்ணிருக்கோம்ல காரு ஸ்கூட்டர் எல்லாம், அந்த மாதிரி ஒரு பொருளா மட்டும் தான் நான் பார்ப்பேன். நம்மளுக்குள்ள இனி எந்த சம்பந்தமும் இல்லை. உங்க அம்மா ஏன் வீட்டுக்குள்ள வந்து எங்க அம்மாவை அவமானப்படுத்திட்டு இருக்கும்போது நீ ஜடம் மாதிரி உட்காந்துட்டு இருந்த பாரு. அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன், நம்மளுக்குள்ள இன்னைக்கு காதலும் இல்லை கல்யாணமும் இல்லைன்னு. நான் வரேன். ஏய் ஜீவா, எல்லாம் யோசிச்சு தான் பேசுறியா? நான் உன்னை காதலிக்கிறேன், நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாஞ்சி மாஞ்சி லெட்டர் எழுதினிய, அதெல்லாம் பொய்யா ஜீவா? சொல்லு ஜீவா. நீ எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஒரு தப்பானவனாக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை ஆனாலும் சரி, நீ தான் எனக்கு புருஷன்னு சொன்னியே, அது கூட பொய்யா ஜீவா? ஒரு கவிதை புக்கை எடுத்துகிட்டு வந்து இது உனக்காக எழுதின கவிதை, இது எனக்காக எழுதின கவிதை, இது நம்ம ரெண்டு பேரையும் சம்மந்தப்படுத்தி எழுதின கவிதைன்னெலாம் சொன்னியா ஜீவா? அது கூட பொய்யா? காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன மௌனமா நீ தானே சொன்ன, அது கூட பொய்யா ஜீவா? என் காதலை சொல்ல ஒரு நொடி போதுன்னு சொன்னியே, அதெல்லாம் கப்சாவா ஜீவா? அதை மெய்ப்பிக்க எனக்கு ஒரு ஆயுள் வேணும்னு கேட்டியே, அதெல்லாம் ரீலா ஜீவா? நான் சொன்னேன்ல எங்கள் அம்மாவை பற்றி, அவங்க ரொம்ப பேராசை பிடிச்சவங்க, அவங்க அப்படி தான் நடந்துப்பாங்க. அன்னைக்கு உங்கள் வீட்டில் நடந்தது எங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் உள்ள பிரச்சனை. அதுக்காக நீ ஏன் நம்ம ரெண்டு பேரோட காதலை சாகடிக்கிற ஜீவா? நீ என்னை காதலிச்சது உண்மை தானே, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது உண்மை தானே, அப்படி தானே ஜீவா? அப்படிதான், நீ என்னை காதலிச்சது உண்மைதான், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான். நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் ஜீவா. நாம் இன்றைக்கே இந்த ஊரை விட்டு ஓடுறோம், நேராக திருச்சியில் என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் போய் ஸ்டே பண்ணுறோம். அடுத்த நாளை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒரு மாதம் ஊரெல்லாம் சுற்றி பார்க்குறோம். அப்புறம் இங்கே வந்தால் நம்மளை யாரும் எதுவும் கேட்க முடியாது, ஒன்றும் சொல்ல முடியாது. என்ன ஜீவா சொல்கிற? போலாமா? ஹேய், இப்போ எதுக்கு சிரிக்கிற? நான் என்ன ஜோக் அடிக்கிறேன்னா? நான் என்ன மென்டலா? என்னை பார்த்தா என்ன சிரிக்கிற மாதிரியா இருக்கு?
உங்க அம்மா என்னடான்னா என்ன பிச்சைக்கார மாதிரி ட்ரீட் பண்றாங்க. சுற்றுவாங்களாம், என்ன சுற்றுவாங்களாம். உங்க அத்தை விஷாலம் பிச்சைக்காரன் பிச்சை கேட்டு வந்தா விரட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரீட் பண்றாங்க என்ன. நீ என்னடான்னா அவங்கள விட கேவலமா சிரிக்கிற என்னை பார்த்து. ஜீவா வா ஜீவா, ஓடி போயிடலாம் ஜீவா, ப்ளீஸ் ஜீவா. இப்போ ஏன் நீ நடக்காத விஷயத்தை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இனிமே என்னால எங்க அம்மாக்கு ஒரு சின்ன கஷ்டம் கூட வரக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஏய், என்னடி உங்க அம்மா அம்மான்னு பேசிட்டு இருக்க? அவ என்ன உன்னை பெத்தவளா வளர்த்தவ தானே? அவ மட்டும் என்ன ரொம்ப யோகியமா? ஏய் 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 ஜீவா, கண்ணு ஜீவா. உனக்காக என் மனசுல ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. இப்படி பேசினதுக்கு அப்புறம் அதுவும் அழிஞ்சு போச்சு. ஜீவா, என்ன ஜீவா இது? கொஞ்சமாவது வெக்கம் மானம் சூட சொரணன் ஏதாவது இருந்ததுன்னா நாளைக்கே எங்க அம்மா ஆபீஸ்ல நீ பாக்குற வேலையை ரிசைன் பண்ணிடு. அவங்க கொடுக்குற பிச்சை காசுல தானே நீங்களா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நான் உனக்கு 5000 ரூபாய் பணம் கொடுத்தல, அது யாரோட பணம்? எங்க அம்மாவோட பணம். அந்த பணத்தை செலவழிச்சு தானே நீ உங்க அப்பா அம்மா எல்லாரும் புதுசா ட்ரெஸ் வாங்கி போட்டு என் வீட்டுல உட்காந்து இவ்வளவு பெரிய வரதட்சணை லிஸ்ட் கேட்டீங்க. வெக்கமா இல்ல உனக்கு? நீ குப்பை தொட்டி குப்பை தொட்டி. எங்க அம்மா கோபுர கலசம் மாதிரி. குப்பை தொட்டி கோபுர கலசத்தை பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது, தெரிஞ்சுக்கோ. நீ மேல பார்த்து துப்பினா அந்த எச்ச ஓமுஜில தான் வந்து விழும். ஜீவா, இந்நேரத்துக்கு வந்திருக்க? சார் இருக்காரா? இருக்காரு, இப்பதான் சாப்பிட வந்திருக்காரு. சரி, அப்ப நான் வரேன்க்கா. ஏய் இருடி, கண்ணெல்லாம் கலங்கிருக்கு, என்ன விஷயம்? நீங்க தாக்கா என்ன காப்பாத்தணும். இத பார், பதட்டப்படாம சொல்லு. நீங்க தாக்கா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். எங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லைக்கா. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க கூட பணம் இல்ல. பணம் இல்லாம ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்றாங்கக்கா. நீங்க தாக்கா எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். சாருக்கு தெரிஞ்சா அவர் என்ன நம்ப மாட்டாருக்கா. அவருக்கு எனக்கு கண்டாலே பிடிக்காது. நீங்க தாக்கா எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். எங்க அப்பா இல்லாம என்னால இருக்க முடியாதுக்கா. சரி, ஒரு நிமிஷம் வரேன். ஹலோ, ஆமாய்யா, நான் தான் சொல்றேன்ல, இப்பதான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். அது என் கைக்கு வந்துடும். திருட்டு செல்போன் தானே, கொண்டு வந்து கொடுத்துறேன்யா. சரி சரி, வைய வைய. இந்த முதல்ல அப்பா கவனிப்போ. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. பரவாயில்ல. என்னது? ஒன்றும் இல்லை. ஷீலாவுக்கு என்ன கொடுத்து அனுப்புனேன்? பணம் கொடுத்தேன். எதுக்கு? அவங்க அப்பாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சான். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். கஷ்டம்னு சொன்னா அதான் கொடுத்தேன். இது ஏன் என்கிட்ட சொல்லலை? உங்களுக்கு தான் நல்லவங்களுக்கு உதவி செஞ்சா பிடிக்காதே. இந்த பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்க. புருஷன் பொண்டாட்டி ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை வைக்கணும். அடுத்தவங்களுக்கு உதவுறதா இருந்தாலும் பணம் கொடுக்குறதா இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும். புருஷனுக்கு தெரியாமல் பொண்டாட்டியோ, பொண்டாட்டி தெரியாமல் புருஷனும் இந்த மாதிரி காரியம் பண்ணால் குடும்பம் செதஞ்சு போகிறதுக்கு அதுவே முதல் காரணமாயிடும். இந்த குடும்பம் உன்னால் செதஞ்சு போகிறத நான் விரும்பலை. ஏங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? ஷீலா நல்ல பொண்ணுங்க. கஷ்டம்னு கேட்டா அதான் உதவி பண்ணேன். அந்த ஜோதி யாருங்க? காரணமே இல்லாம அண்ணாமலை அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கா. அந்த ஜோதிக்கு லட்சமா தூக்கி கொடுத்தீங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டா கொடுத்தீங்க. அது வேற விஷயம், இது வேற விஷயம். என்னங்க அது வேற விஷயம், இது வேற விஷயம்? ஆம்பளை பண்ணா ஒண்ணு, பொம்பளை பண்ணா ஒண்ணு இல்ல. முண்டை அறுகுட்ட முண்டை முண்டான்னு சொல்லுங்க. ரோட்ல போய் சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரியட்டும் நான் ஒரு முண்டோன்னு. அறுகுட்ட தான் பேசாதேன்.
நான் காது வரும்போது அந்த ஆள் நடந்து போயிட்டு இருந்தான். அவன் கூட ஹார்ட் அட்டாக் இல்ல. 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நீங்க வந்திருப்பீங்க. அப்ப அந்த ஆள் ரோட்ல போறத போட்டோ பிடிச்ச மாதிரி பாத்துப்பீங்க. ஏங்க இப்படி இருக்கீங்க? வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம் இல்லையா? ஏங்க நீங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க? எனக்கு தெரியாம ஷீலாவுக்கு பணம் கொடுக்கறதுக்கு ஒரு நாள் நீ வருத்தப்பட போற. வருத்தப்பட மாட்டேன். நிச்சயமா நான் வருத்தப்பட மாட்டேன். நீங்க அநியாயமா அவளை வேலையை விட்டு தூக்கின பிறகு கூட கொஞ்சம் கூட அதை மனசுல வச்சுக்காம அந்த பொண்ணு நம்ம குழந்தையோட உயிரை காப்பாத்திருக்கா. இது ஏங்க நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு வேலையை போட்டு கொடுங்க. அப்புறம் ஏங்க அவன் நம்ம வீட்டு வாசல்ல வந்து பணம் பிச்சை கேட்க போறா? நீங்க பணம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அவங்க அப்பா திடீர்னு போயிட்டா அந்த பாவ பழி நம்ம குழந்தை மேல தானே வந்து சேரும். அவளுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. அவன் நம்ம வீட்டுல வந்து பணம் கேட்கட்டும், நான் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன். உங்களை மாதிரி நான் ஒண்ணு கண்மூடித்தனமா தங்கச்சி மேல இருக்கிற பாசத்துல லட்சமா தூக்கி கொடுக்கல. நான் 10,000 தான் கொடுத்தேன். சும்மா சொல்லி காட்டாதீங்க. வழிய விடுங்க. நான் ஒருத்தி மட்டும் இந்த வீட்ல இல்லனா எதுவுமே நடக்காது. பொம்பளை பிள்ளைங்கள லட்சணமா காலையில எந்திரிச்சு சீக்கிரமா கிளம்பி வெளியில போவேனா? நாளை எங்க அம்மா வீட்ல இருக்கும்போது என்ன எவ்வளவு வேலை வாங்குவாங்க தெரியுமா? ஏந்திரே. எவ்வளவு நேரம் தூங்குவ? சூரிய குட்டி கூட எழுந்திருச்சா. பாரு ஜோதி கூட எழுந்திருச்சா. அவளே தெரிஞ்சிட்டா. நீங்க தான் சோம்பேறி ஆயிட்டீங்க. ஜான்சி ஏந்திரே. வள்ளி அங்க காப்பி வச்சிருக்கேன், குடிச்சிட்டு சீக்கிரமா கிளம்பு. ஏய் ஜான்சி ஏந்திரே சொல்றல. வினோ வினோ நான் சொல்றது கேளு வினோ ப்ளீஸ். எனக்கு வந்து கொடுத்துரு வினோ. அவனுக்கு எவ்வளவு காசு வேணா தர வினோ. கொண்டு வந்து கொடுத்துரு வினோ ப்ளீஸ். வினோ வினோ ப்ளீஸ் கொண்டு வந்து கொடுத்துரு வினோ. வினோ என்னால சுத்தமா முடியல வினோ. வினோ ப்ளீஸ் ப்ளீஸ் காலையில வந்துரு வினோ. கொண்டு வந்து கொடுத்துரு வினோ. வினோ ப்ளீஸ் வினோ என்னால ரொம்ப முடியல வினோ ப்ளீஸ். வினோ வினோ எடுத்துட்டு வந்து கொடுத்துரு வினோ. நீ விநாயகத்துக்கு இல்லை விநாயகம் அவன் கொண்டு தருவான். ப்ளீஸ் வினோ ப்ளீஸ் 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 வினோ. விநாயகத்துக்கு கேளு, அவன் கொண்டு தருவான் ப்ளீஸ் வினோ. வினோ புரிஞ்சுக்கோ வினோ புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் ப்ளீஸ். ஹலோ 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 வினோ வினோ ப்ளீஸ் வினோ ப்ளீஸ். எவ்வளோ காசு வேணா தர வினோ. என்னால சுத்தமா முடியல வினோ. வினோ வினோ ப்ளீஸ் வினோ. ஜோதி வினோ வினோ காலையில 10 மணிக்கெல்லாம் வந்துருந்தேன். 10 மணிக்கெல்லாம் வந்துடணும். இருக்க மாட்டாங்க வீட்டுல, யாரும் இருக்க மாட்டாங்க. யாரும் இருக்க மாட்டாங்க. வந்துரு வினோ ப்ளீஸ் வினோ. வினோ 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 ஜோதி வினோ வினோ 10 மணிக்கு வந்துருந்தேன். வாங்கிட்டு வந்துரு வினோ. நான் மட்டும் தான் இருப்பேன், யாரும் இருக்க மாட்டாங்க. வாங்கிட்டு வந்து ஜோதி காசு தந்துரு. பேசிட்டு இருக்க உனக்காக காசு தந்துரு. இல்ல இல்ல ஜீவா வேணாம். ஜீவா கொடுத்துரு ஜீவா. இல்ல ஜீவா தப்பு ஜீவா ஜீவா வினோ வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்னு சொல்லிருக்கா. ஒரே ஒரு தடவை ஜீவா, ஒரு தடவை. வாங்கிட்டு வந்து தரல. நீ வாங்கி தரியா? நீ வாங்கி தரியா? எனக்கு வாங்கி தர ஜீவா. எனக்கு வாங்கி தானே ப்ளீஸ். என்னால சுத்தமா முடியல ஜீவா. என் உடம்பு சுத்தமா முடியல. என் கண்ணு பாரு, என் மூக்கு பாரு எப்படி ஆயிடுச்சு பாத்தியா? சுத்தமா முடியல ஜீவா. தப்பு ஜோதி. தப்பு ஓகே. ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை ஜீவா. வேணாம் ஜோதி. இல்ல ஜீவா ஜீவா இல்ல ஜோதி. திருது ஜீவா. ஆனா இது வந்து ஒரேடியா ஸ்டாப் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணிடுறேன். இல்லாட்டி என்னால முடியாது ஜீவா. இதுக்கு வந்து மெடிக்கல்ல கோல் டர்க்கின்னு சொல்லுவாங்க. வேணாம் ஜோதி. ஜீவா ஜீவா வேணாம் ஜோதி. ப்ளீஸ் ஜீவா தெரிஞ்ச கொன்னா போட்டுருவாங்க. அம்மா கிட்ட சொல்ல ஜீவா. ஜீவா நீ வாங்கிட்டு வந்து கொடுங்க. இந்த தெருமடையில ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கு. நீ வாங்கிட்டு வந்து ஜீவா. என்ன நடக்குது? மெடிக்கல் ஷாப் இருக்கு ஜீவா. மெடிக்கல் ஷாப் இருக்கு ஜீவா. ஜீவா
அண்ணாமலை, என்ன அன்பர்? எல்லாம் பேசிட்டேன். அட்மிஷன் கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி டாக்டர் அனிதா ராவை பார்க்க சொல்லியிருக்காங்க. போகலாமா? வா ஜோதி. இந்த பக்கம். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. டாக்டர், இந்த பொண்ணு பேர் ஜோதி. அம்மா அப்பா இல்லை. என் பேர் அன்வர். இவங்க அண்ணாமலை. நாங்கள் தான் இந்த பொண்ணை வளர்த்துட்ருக்கோம். மெடிசன் பண்ணிகிட்ருக்கா. கொஞ்ச நாளாக இந்த ட்ரக்ஸுக்கு பழக்கமாயிட்டா. அவளால் இந்த ட்ரக்ஸ் பழக்கத்திலேருந்து மீண்டு வெளில வர முடியல. எங்களுக்கு இப்போ தான் இதை பற்றியெல்லாம் தெரிய வந்திருக்கு. டாக்டர், எங்கள் பொண்ணை நீங்கள் எப்படியாவது குணப்படுத்தணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர் உலகநாதன் தான் உங்களை ரெஃபர் பண்ணாரு. அவர் சொல்றதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இது என் சொந்த பொண்ணு. நான் அப்படிதான் வளர்த்துருக்கேன். அவளுக்கு எப்படி இந்த பழக்கம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியலங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணிருக்கேனா? என் வளர்ப்பு தான் சரியில்லையா? அவளுக்கு இந்த பழக்கம் எப்படி? இதுல இருந்து எப்படியாவது மீழ்வாளா டாக்டர்? இதுலேருந்து டெஃபினட்டா அவளால வெளியில வர முடியும். அதை பத்தி டவுட்டே இல்லை. இதுக்கு வளர்ப்பை நாம தப்புன்னு சொல்லிட முடியாது. பல காரணத்துக்காக இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போதைப் பொருளை யூஸ் பண்றாங்க. அதுல ஒரு கிக் இருக்குங்கிறதுனால இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸால அவங்க கொடுக்குற ப்ரெஷர்னால இருக்கலாம், இல்லை கியூரியாசிட்டி, அதாவது நான் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கேன், நான் இதை அதிகமாக யூஸ் பண்ண போகிறதில்ல, எப்போவாச்சும் ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு நான் விட்டுட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஆரம்பிக்கலாம். ஆனால் இப்போல்லாம் இது ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. ஒரு தடவை இதுக்கு அடிமை ஆயிட்டோன்னா இது ஒரு வியாதி, மற்ற வியாதி மாதிரி. இப்போது கண்ணு கெட்டு போச்சுன்னா நாம் ஆப்தமாலஜிஸ்ட் கிட்ட போகிறோம். அதே மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையானா அதுக்குன்னு சில ரீஹாப் சென்டர்ஸ் இருக்குது. அங்கே தான் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அப்போ தான் அதுலேருந்து டெஃபினட்டாக வெளியில் வர முடியும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1 மாதம் உள்ளே இருக்கணும். இந்த வியாதியால் இந்த பொண்ணு மட்டும் இல்லை, கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும், அதாவது ஃபேமிலி ஃபுல்லாக டிஸ்ஃபங்க்ஷன் ஆகும். அதனால் ஃபேமிலிக்கும் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அசோசியேட்டடாக ஃபேமிலியும் இந்த ப்ரோக்ராமை அட்டென்ட் பண்ணணும். அதாவது ஃபேமிலினால தப்புன்னு சொல்லி நான் சொல்லலை. இந்த பொண்ணு அடிக்ட் ஆனதுக்கு வேறு ரீசன்ஸ் கூட இருக்கலாம். ஆனால் இதுலேருந்து வெளியில் வரணும்னா ஃபேமிலியும் சப்போர்ட்டிவாக இருந்தால் தான் முடியும். என்னடா சிவா, என்னாச்சு? ஏன் 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 இப்படி சொல்றீங்க? அம்மா, அட, இவனை புது பொண்ணுமா வைக்கப்படுறா? என்னடா? அம்மா குடுமா. என்ன அம்மா குடுமா. என்னடா? ஏய், என்ன காலங்காலத்துல பாயசம்? இன்னைக்கு என்ன விசேஷம்? எனக்கு என்ன தேதி? 1ஆம் தேதி. இது என்ன மாசம்? செப்டம்பர் மாசம். செப்டம்பர் மாசம் 1ஆம் தேதி என்ன நாள்? செப்டம்பர் மாசம் 1ஆம் தேதி. ஞாபகமே இல்லையா? நீ சும்மாருடா. அவருக்கு என் மேல அக்கறை இருந்ததுன்னா இதெல்லாம் ஞாபகம் இருக்கிறதுக்கு. அட, இன்னைக்கு பிறந்த நாள்ல. ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். சாரிடா சாரி. அப்பா, அம்மாவோட பர்த்டேக்கு நாங்கலாம் gift கொடுத்துட்டோம். நீங்களும் கொடுங்கப்பா. என்ன gift கொடுத்தீங்க? நான் 5 முத்தம் கொடுத்தேன். நான் 6 முத்தம் கொடுத்தேன். சும்மா அடவா, 6 கொடுத்தியா? அப்போ அம்மாவுக்கு நானும் gift தரணும்ல? ஆமா. நீங்க 2 பேரும் வெளியே போயிடுங்க. நீங்க அம்மாக்கு என்ன gift கொடுக்க போறீங்கன்னு நான் பார்க்கணும். ஏய், சும்மா ரெடி. ஐயோ, அம்மாவுக்கு நான் gift தரும்போது நீ பார்க்க கூடாதுடா. என்னடா சிவா, சொல்லடா அவகிட்ட. சுபானு வா. நான் வர மாட்டேன். அட வா. டேய், சுபானு 5 முத்தம் கொடுத்துட்டா, சிவா 6 முத்தம் கொடுத்துட்டான். அப்போ என் சர்வீஸ்க்கு நான் கொஞ்சம் கூட்டி குறைச்சு 30 முத்தம் கொடுக்கலாமா?
சும்மா இருங்க. அட, சொல்லுடா, ச்சே, அடே. எனக்கு வெக்கமா இருக்கு சமையல் கட்டில போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு. என்ன புதுசா வைக்கப்படுற? நம்ம பண்ணாத விஷயமா அது? என்னங்க நீங்க? என்ன சொல்லுடி. ஆமா ஆமா, பொண்டாட்டியோட பிறந்த நாள் ஞாபகம் இல்ல, பிள்ளைங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. என்னமோ புதுசா பாசம் வந்த மாதிரி நடிக்காதீங்க. அட அதான் தெரியாம போச்சு, மறந்துட்டேன்னு சொல்லல, கோச்சுக்காத. சரி சொல்லு, கேளு, என்ன வேணும் கேளு. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா, அது போதும். நான் சந்தோஷமா தான் இருக்கேன். உனக்கு என்ன வேணும் கேளு. புடவை வேணுமா, நகை நட்டு வேணுமா, இல்லை லீவ் எடுத்து வர எல்லாம் ஜாலியாக வெளியே போயிட்டு வரலாமா? அதெல்லாம் வேண்டாங்க. உனக்கு என்ன வேணும் கேளு. நான் கேட்டா கொடுப்பீங்களாங்க? கண்டிப்பாக கொடுப்பேன். நிஜமா? நிஜம்மா. கோச்சிக்க மாட்டீங்களே? கோச்சிக்க மாட்டேன். நிஜமா? நிஜம்மா. நான் ஒருத்தங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அதை நீங்க நிறைவேற்றணும். பிறந்த நாள் அதுவுமா? உனக்கு என்ன வேணும் கேட்பியா? அதை விட்டுட்டு யாருக்கோ வாக்கு கொடுத்துட்டேங்கிற? ஷீலா ரொம்ப நல்ல பொண்ணுங்க, நம்ம ஆஃபீஸில் வேலை வாங்கி கொடுக்கறதா சொல்லிட்டேன். இன்னைக்கு கூட பாருங்க, என் பிறந்த நாள் அதுமா 4 மணிக்கே கருமாரியம்மன் கோயிலுக்கு போய் என் பேருக்கு அர்ச்சனை பண்ணி விபூதி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. 1ஆம் தேதிக்குள்ள வேலை வாங்கி கொடுக்கறதா வாக்கு கொடுத்துட்டேன். பாரு, அப்படியெல்லாம் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்கக்கூடாதுமா. ஆனானப்பட்ட கடவுளே வாக்கு கொடுத்துட்டு பேவசப்பட்டதாக புராணத்தில் ஏகப்பட்ட கதைகள் இருக்கு. சூரபத்மனுக்கு வாக்கு கொடுத்துட்டு வேலோட முருகனை படைச்சு கடைசியில் பரமாவன் அடித்தான். பத்மாசுவனுக்கு வரம் கொடுத்துட்டு கிருஷ்ண பரமாத்மா வேற வழியே இல்லாமல் மோகினி வேஷம் போட்டு டான்ஸில் ஆடி அவன் அடித்தான். ஆனானப்பட்ட கடவுளே வாக்கு கொடுத்து அவசரப்பட்டுருக்காங்கன்னா மனுஷங்க வாக்கு கொடுக்கக்கூடாது. புரியுதா உனக்கு? பிறந்த நாள் அதுமா நான் சந்தோஷமா இருக்கணும்ல, என் ஆசையை நீங்க நிறைவேற்றுங்க. இப்போ என்ன, அவளுக்கு வேலை தரணும், அவ்வளோ தானே? வேலை கொடுத்துட்றேன், வேற என்ன எடுக்கள்? சும்மா கேளு. சொல்லு. அட சும்மா கேளுங்கிறன்ல. வெக்கமா இருக்கு. வெக்கமா சொல்லு. பசங்க ஆசைப்பட்டதே கொடுங்க. அட அது அது 30 4 அடி. யாரு? சீக்கிரமா போ ஜான்சி. யாரும் இல்லம்மா. யாருமா? என்னாச்சு?
புரிஞ்சுக்கேமா. சரி சரி கத்தாத. ஜோதி ஹாஸ்பிடல்ல இருந்து வந்த பிறகு நான் பார்த்தேன்னா கண்டிப்பா உன்கிட்ட பேச சொல்றேன். இப்போ எனக்கு வேலை ஏமா இருக்கு. ஏமா போனை வைக்கிறேன். சொன்னா ப்ளீஸ் ஏமா கேளு. ஒரு நிமிஷம் ஏமா. தம்பி சுபு தம்பி டேய் சுபு சுப்பு தம்பி சுபு தம்பி கதவை திறங்க தம்பி. சுபு என்னப்பா என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா. ஏன் ஃபோனில் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைப்பா. ஏன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? ஒன்றும் இல்லை. தம்பி தம்பி சுபு தொடடா. ஏன்டா ஃபோனில் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? ஏன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? ஏதாவது பிரச்சனையா? எவனாவது ஃபோனில் சண்டை போடுறா? ஒன்றும் சொல்லு. இல்லைப்பா. சொல்லு, ஃபோனில் என்ன பிரச்சனை சொல்லு. யாராவது ஒன்று மிரட்டாங்களா? இல்ல. சொல்லு, யாராவது ஒன்று மிரட்டாங்களா? சங்கு விட்டு ஒரு தடுத்து இல்ல, சொல்லு. இல்ல. தம்பி சுபு தம்பி சங்கு வா. என்னப்பா? ஒன்றும் இல்லையே. ஏன் என்னை பார்த்த உடனே பின்னால போற நிக்கிற? என்னாச்சு? இல்லைப்பா, உங்கள் முகம்தான் ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான். ஒரு வாரமா நீ காலேஜ் பக்கமே போலியாமே. நானா காலேஜ் யார் அந்த கிளவி சொல்லிச்சா? இல்லைப்பா, நான் ஒழுங்காக தான்ப்பா காலேஜ் போயிட்டுருக்கேன். ஐயா, நம்ம விநாயகம் ஒழுங்காக தான் காலேஜுக்கு போகுது. சுப்பிரமணியன் தம்பி தான் ஒரு வாரமாக சரியாக போகிறது இல்லைங்க. தம்பிக்கு என்ன பிரச்சனை? தம்பிக்கா ஒன்றும் இல்லையே. நீ அவன் கூட ஏதாவது சண்டை போட்டியா, அடிச்சியா? அப்பா 7-8 நாளா நம்ம கூட பேசுறது கூட இல்லைப்பா. அவன் ஃபோனில் ஏதோ அழுதுகிட்டு இருக்கானப்பா. இல்லையேப்பா, அவன் நார்மலாக தானேப்பா இருக்கான். தம்பி ஏதோ பொண்ணை லவ் பண்ணுறான், அவ பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கான். அவ பேர் கூட சொன்னியே, யாரவ? அது ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ப்பா. ஆனால் அந்த பொண்ணை நான் பார்த்து ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணிட்டப்பா, இனிமேல் தம்பிக்கிட்ட பேசக்கூடாதுன்னு. அவ்வளோ பேசுறது இல்லைப்பா. நானும் அந்த பொண்ணை பார்க்கறது இல்லைப்பா. ஏன்? இல்லைப்பா, இனிமே என் தம்பியை நீ பார்க்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு அந்த பொண்ணுக்கிட்ட நான் சொல்லிட்டேன். தம்பியும் இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட பேசுறது இல்லைப்பா. அவன் திருந்திட்டான், அவன் நல்லா இருக்கான் இப்போ. அந்த பொண்ணை பற்றி பேசுகிறப்போ ஏன் இப்படி தடுமாறுற? இல்லைப்பா, நான் நார்மலாக தான் இருக்கேன். இந்த பொண்ணை பார்த்து வார்ன் பண்ணேன்னு உங்ககிட்ட சொன்னேன், அவ்வளோதான். நான் வேணா போய் தம்பி எப்படி இருக்கான்னு பார்த்துறேன்ப்பா. சங்கு சொல்லுங்கய்யா. ஏதோ பிரச்சனை இருக்கு. அந்த பொண்ணு விஷயத்துல பெரியவனும் சம்பந்தப்பட்டிருப்பனோன்னு தோணுது. நீ உடனே போய் அந்த பொண்ணு யாரு, என்ன விஷயம், என்ன ப்ராப்ளம்னு பாரு. சரிங்கய்யா. வா போலாம். மாப்பிள்ள, எந்த குடியை கெடுக்கிறதுக்காக 2 பேரும் சதி பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெளியில் கிளம்பிட்டு இருக்கேன். அப்ப ஏன் என்னை பார்த்த உடனே தடுமாறுறீங்க? தடுமாறாடா? இல்லை, நான் உங்களை கவனிக்கல. கவனிங்க மாப்பிள்ள, கவனிங்க. இல்லைன்னா கடைசி வரைக்கும் தொல்லைதான். இது வரைக்கும் நம்ம குடும்பத்து பொம்பளைங்களுக்கு தான் புத்துநோய் வந்துட்டு இருந்தது. இப்போ உங்க பிள்ளைங்களுக்கும் வந்துடுச்சு. கவனிச்சுங்க, நல்லா கவனிச்சு நடந்துக்குங்க. ஹலோ, நீங்கள் போங்க சார். நீங்கள்? இவர் என் கூட வந்திருக்காரு. ஓ சார், ஸ்மோக்கிங்லாம் உள்ள அலோடு கிடையாது, செக் பண்ணிக்கிறேன். பான் பராக், சிகரெட், ஆன்ஸ் இதெல்லாம் இருந்தால் கொடுத்துருங்க. ஓகே, நீங்கள் போங்க.
கொஞ்சம் தனியா வரீங்களா? இவனை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? ஒருத்தர் நமக்கு பிடிக்கணுன்றதுக்காக அவனை உடனே கழட்டி விட்டுற முடியாதா நம்மள? அவன்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசி அவன் தோளில் கை போட்டு மெதுவாக தான் கழட்டி விடணும். அது அவனுக்கே தெரியக்கூடாது. அவனுக்கு நம்ம குடும்ப விஷயம் தெரியறது அவ்வளவு நல்லதில்லை. உங்க சிஷ்யப்புல சிரிக்கிறான், குளிர்ந்து போயிருப்பீங்க. அவனை விடுங்க. இப்போ எதுக்காக ஃபோன் பண்ணி அவசரமாக வர சொன்னீங்க? நம்ம ஜோதியா யாரோ ஃபாலோ பண்றாங்க அன்வர். இங்கேயா? இங்கதான். நான் கொஞ்ச நேரம் அசந்து போய் வெளியே உட்காந்துட்டு இருந்தேன். யாரோ கிராஸ் பண்ணி போன மாதிரி தெரிஞ்சிச்சு. கொஞ்ச நேரத்துல ரூம்குள்ள போய் பார்த்தா இது ஜோதி பக்கத்துல இருந்துச்சு. யாரோ வச்சுட்டு போயிருக்காங்க. நான் உடனே வெளியே வந்து பார்த்தேன், யாருமே இல்லை. ஆனா தூரத்துல ஒரு பையன் போயிட்டு இருந்தான். நம்ம ஜான்சி கூட எதிரில் வந்தா. நான் கேட்டேன், அவனை பார்த்தியான்னு. நான் சரியா பார்க்கலம்மா, ஆனா சின்ன பையன், கருப்பா இருந்தா, கண்ணு கூட பெருசா இருந்துச்சுன்னு சொன்னேன். யார் அன்பு? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அண்ணாமலை, உங்ககிட்ட இந்த விஷயத்தை முன்னாடியே சொல்லான்னு இருந்தேன். ஜோதி கூட இந்த கெஸ்ட் ஹவுஸை தங்கி இந்த பையன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். யாரு? நம்ம மந்திரமூர்த்தியாரோட பையன் விநாயகம். நம்ம கண்காணியர் பையனா? ஆமா, அவன் சரியான பொம்பளை பிடிக்கியா. அன்னைக்கு போய் அவனை பிடிச்சி 4 அடி அடிச்சுட்டு நம்ம ஜோதியோட வாழ்க்கையில் குறுக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்பா இப்ப வந்துட்டு போனானே? இல்ல இல்ல இல்ல, அந்த பையன் இல்ல. நீங்க சொல்ற அடையாளம் அந்த பையன் மாதிரி இல்லை. விநாயகம் ஏறத்தாழ ஏன் ஹைட்டு, கொஞ்சம் தடியா இருப்பான். அவன் இல்லை, இவன். அண்ணாமலை ஞாபகம் இருக்க, ஒரு நாள் ஜோதி ரூம்ல நான் ஜோதியை சத்தம் போட்டுட்டு இருந்தேன். ஜன்னல் கிட்ட நீங்க சொல்ற அடையாளத்தில் ஒரு பையன் வந்து பேசிட்டு போனான். அதான் யார் என்னன்னு விசாரிச்சுட்டு இருந்தேன். ஒருவேளை அந்த பையனா இருக்கலாமோ? நம்ம வீடு செவரேறி குதிச்சு இல்ல வந்து ஜோதி கிட்ட பேசிட்டு இருந்தானா? என்ன அன்பர், என்ன நடக்குது? அதான் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் திவாகரை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன். அண்ணாமலை, அந்த விநாயகமும் சரி இந்த பையனும் சரி என்னை பார்த்துட்டாங்க. அதனால தான் முகம் தெரியாத இவன் ஃபாலோ பண்ணாதான் ஆள் யார் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். நம்ம குடும்ப விஷயத்துல அவனை சம்மந்தப்படுத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அன்பர். அண்ணாமலை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். இனிமே ஜோதி ரூம்ல எந்த சமயத்திலும் நீங்களாவது ஜான்சியாவது கண்டிப்பா இருக்கணும். சிரிக்கிறான், நீங்க தான் ரசிக்கணும். ஏன்பா அழற? ஏன் அழற? என்னால முடியலம்மா. நிம்மதியை படிச்சுட்டம்மா. நீங்க தூக்க மாத்திரை வச்சிருக்கீங்கல்லம்மா, காம்போஸ், அது எனக்கு கொடுங்கம்மா. அந்த பழக்கம் உனக்கு வேண்டாம் ராஜா, உனக்கு வேண்டாம். நம்ம குலதெய்வம் அண்ணாமலையாரே அண்ணாமலையாரேன்னு சொல்லுப்பா. தூக்கம் தானா வந்துடும் ராஜா. என்னால முடியலம்மா, என்னால முடியலம்மா. ஐயோன்னு சொல்லாத ராஜா, அண்ணாமலையாரேன்னு சொல்லுப்பா. இல்லம்மா, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேம்மா.
அந்த ராட்சசியோட சேர்ந்து என்னால வாழ முடியாதும்மா. என் பொண்ணு சூர்யாவை கொண்டுடுவேன்னு சொல்றாம்மா. சூர்யாவை பார்க்காம என்னால உயிரோட இருக்க முடியாதும்மா. சூர்யா இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாம்மா. இந்த வீட்டுக்கு வந்தா கொண்டுடுவேன்னு சொல்றா. எனக்கு பயமா இருக்குமா. எனக்கு பயமா இருக்குமா. எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுமா. அம்மா, எனக்கு அந்த மாத்திரை கொடுமா. நான் தூங்கலன்னா எனக்குள்ள ஏதோ நானே சூசைட் பண்ணிப்பேம்மா, தற்கொலை பண்ணிப்பேம்மா. ஐயோ, அப்படி சொல்லாத முடியலம்மா. அப்படி சொல்லாதப்பா. அம்மா, இங்க பாரு, இன்னைக்கு ஒரு நாள் மாத்திரை கொடுமா. எனக்கு கண்ணை திறந்து எதை பார்த்தாலும் பயமா இருக்குமா. வாழ்க்கைய வெறுத்து போச்சுமா. எனக்கு எதுவுமே பிடிக்கலம்மா. அம்மா, இன்னைக்கு மட்டும் நான் அந்த மாத்திரை போட்டுக்கிறேம்மா. நிம்மதியா தூங்குறேம்மா. நாளை காலைல விடிஞ்சதும் நீ நானே எங்கேயா தூரமா போயிடலாமா. காசி ராமேஸ்வரன் போயிட்டு வரலாமா. எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்துட்டு வரலாமா. எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் திரும்ப வரலாமா. ப்ளீஸ்மா, எனக்கு எதுவுமே பிடிக்கலம்மா. எனக்கு எதுவுமே பிடிக்கலம்மா. எனக்கு எதுவுமே பிடிக்கலம்மா. முடியலம்மா. தரப்பா, இரு. இந்தப்பா. படுத்துக்க ராஜா, அம்மா மடியில படுத்துக்க. அம்மா தட்டி கொடுக்கறேன்டா. தூங்கு. எனக்கு பயமா இருக்குமா. தூங்கு ராஜா. பயமா இருக்குமா. தானா தூக்கம் வரும். சொல்லு ராஜா, சொல்லு. அண்ணாமலையாரே, அண்ணாமலையாரேன்னு சொல்லிக்கிட்டே சூர்யாவை கூட்டிட்டு வரணும். சூர்யா வேணும். சூர்யா வேணும். சூர்யா. இத பார் சாந்தி, உன் புருஷன் நிலைமை என்னன்னு தெரியுமா உனக்கு? மாத்திரை சாப்பிட்டாதான் அவனுக்கு தூக்கம் வரும்னு சொல்றான். கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைக்கு அப்பா மாதிரியா இருக்கா. குழந்தை மாதிரி என் மடியில படுத்து அழறா. உன்னை பிடிக்கல, உன்னை தலை முழுகிடுறேன்னு என்கிட்ட சொல்றாம்மா. இருடா, நாம ஊடால பேசணும்னு வச்சுக்க, அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாம போயிரும்டா. கேப்போம். சொல்லுங்க அத்தை, என்ன சொல்லணும் சொல்லுங்க. இத பார் சாந்தி, உனக்கு உன் புருஷன் வேணும், எனக்கு என் பையன் வேணும். இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு ஒரே மருந்து சூர்யா தான் மருந்தா? அடாடா தங்கச்சி, கொஞ்சம் பேசாம இருக்கியா? அவங்கள பேச விடு. நான் தான் சொன்னேன்ல, சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வழியத்த? கரெக்டா சொன்ன. சூர்யாதான். சூர்யா இந்த வீட்டுக்கு வந்தாதான் உலகநாதன் சந்தோஷமா இருப்பான். சூர்யா இந்த வீட்டுக்கு வரலன்னா அவன் நிறைய மாத்திரையை சாப்பிட்டுட்டு நிரந்தரமா செத்து போயிடுவான். உனக்கு உன் புருஷன் உன் கூடவே இருக்கணும், எனக்கு என் புள்ள வேணும். அதனால்தான் சொல்றேன், சூர்யா இந்த வீட்டுக்கு வரணும். அவ வந்தா நீ அவளுக்கு எந்த இடைஞ்சலும் பண்ணக்கூடாது. அதான் வடக்கு மூலையில ஏன்டா மீட்டிங்க போட்டீங்கன்னு இப்ப தெரியுது. சூர்யா இந்த வீட்டுக்கு வரணும். அவ வரும்போதெல்லாம் நீங்க கண்ணுல படாதீங்க. அவ பயந்து போயிருவா, அப்புறம் பிரச்சனை ஆகி போயிரும். நீங்க ரூமுக்குள்ள இருப்பீங்க, அப்புறம் தெருவிலேயே நில்லும்பீங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஊரை விட்டு விரட்டலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்படித்தானே? இங்க பாருங்க, அந்த அழுக்கு முட்டை சூர்யா மட்டும் இந்த வீட்டுக்குள்ள வந்தா கழுத்து நெரிச்சு கொண்டு விடுவேன். இல்ல இல்ல, அது கழுத்து நெரிச்சா நான் மாட்டிக்குவேன். அதனால விச ஊசி போட்டு கொண்டு பழிய தூக்கி மாப்பிள மேல போட்டுருவேன். இத பாருங்க மாப்பிள, அந்த மாதிரி ஏதாவது செஞ்சீங்கன்னா உலகநாத உடனே செத்து போயிடுவா. போட்டு நானும் செத்து போயிடுவேன். ஆனா நான் சும்மா சாக மாட்டேன். என் சொத்தை எல்லாம் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு உங்க ரெண்டு பெரிய நடுத்தருவுல நிக்க வச்சுட்டு சாவேன். இந்த காந்திமதிய
சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. அத்தை, இந்த உதார் வேலையெல்லாம் ஆழ்வார் குறிச்சியில விட்டீங்கன்னா அங்க 4 பேர் பயப்படுவான். ஆனா நான் பரம வீர சக்கரம் வாங்கினுவேன். இங்க மெட்ராஸ்ல வட்ட செயலாளர்ல இருந்து மாவட்ட செயலாளர்களும் நான் சொன்னா கேட்பாங்க, தெரியுமா? டேய் தங்கச்சி, இதெல்லாம் வெட்டி மீட்டிங்கடா. இந்த மீட்டிங் நம்ம பாக்கெட் பண்ணுவோம். எழுந்துரு, போலாம் வா. இரண்ணே இரு. இதுக்கு நான் ஒத்துக்கலன்னா என் புள்ளைய கூட்டிட்டு நான் ஊருக்கு போயிடுவேன். ஒத்துக்கிட்டா எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். இத பார் சாந்தி, டாக்டர் உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாரு. நீ இதுக்கு சம்மதிச்சினா உலகநாதன் நாளைக்கே சூர்யாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவா. சூர்யாவை உன் குழந்தையா நினைச்சு அவளை சந்தோஷமா வச்சுக்கிட்டீனா அவங்க அம்மாவையே மறந்துடுவா. இந்த வீட்லயே நிரந்தரமா தங்கிடுவா. இதுக்கெல்லாம் சம்மதிச்சினா நீ இந்த வீட்டுல இருக்கலாம். என்ன சொல்ற? தங்கச்சி, அவங்க ஊர்வசி சாரதா ரேஞ்சில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்கடா. அதையெல்லாம் நீ நம்பிராதரா. வேணும்னா அவங்களுக்கு ஒரு ஆஸ்கர் அவார்டு வேணும் வாங்கி கொடுத்துடலாம். இந்த நடிப்பை மட்டும் நம்பிராதரா. வேண்டாண்டா, அவங்க வீட்டு விட்டு துரத்துறதுக்கு திட்டம் போடுறா. தங்கச்சி வேண்டாண்டா. ஏய் குட்டு பிரிச்சாலி, இதெல்லாம் உன்ன ஏற்பாடா? நீ ரொம்ப நாளா அத்தைக்கு ராத்திரியான கசாயம் கரைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். அந்த மயக்கத்துல தான் உளறிக்கிட்டு இருக்காங்க. உன்னோட பின்பட்ட அவங்க. இத பாரு கோமதி, எனக்கும் அவங்க பேசுறதுக்கும் ஏது சம்மந்தமும் இல்ல. அக்கா பேசுறது இல்ல, சுயநலம்போடு தான் பேசுறாங்க. தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிட்ட விபரீதமாயிடும். ஜாக்கிரதை. ஏய், என்ன கைப்புற போலாம், என்ன மிரட்டிட்டு இருக்க நீ? உன்னை இரு, அப்புறம் வச்சுக்கிறேன் உன்னை. தங்கச்சி, இவங்க எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கு? வா போலாம், வா எழுந்துரு. என்னடா நீ என்ன பேசிட்டு இருக்க? பேசாம எழுந்துருச்சு வா. சரி, சூர்யாவை நான் இங்க கூட்டிட்டு வரதுக்கு ஒத்துக்கிறேன். தங்கச்சி என்னடா நீ புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா நீ? நாளைக்கே நம்ம 3 பேரும் சூர்யாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம். டேய் வேண்டாண்டா, உன் பொழப்பே போயிருமடா. வேண்டாண்டா தங்கச்சி, சும்மா. நிஜமாவா சொல்ற? அவ இங்க வந்தா அவளை ஒண்ணும் பண்ண மாட்டியே? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.